பிரச்சனை எல்லாமே கண்ணு மூடினா அந்த நாள் கடந்து போகும், மறுநாள் பார்த்துக்கலாம். அப்போது எந்த ஒரு பிரச்சனையை தானாக வந்ததுதா, திட்டமிட்டு வந்ததில்லை, அதனால் தானாக போகும். எந்த ஒரு விஷயமே அப்படி தான். பிரச்சனை பின்னாடி நாம் ஓடவே கூடாது. நம்ம பின்னாடி தான் பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா, பிரச்சனை அப்படிங்கிறது அது உனக்காக வருது, நீ அதை உதறி தள்ளிட்டன்னா அது அங்கே நின்றுடும். நீ பிரச்சனை பின்னாடி ஓடிட்டன்னா அது ஒன்று ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். வாழ்க்கைப்பட பிரச்சனையோடு தான் ஓடிக்கிட்டே இருக்கணும். விட்டுரு. எந்த ஒரு பிரச்சனையும் இந்த பூமியில் ஸ்டாகாகவும் ஒரு புற்றுநோய் மாதிரி கிடையாது. இல்லை, கடந்து போகும். அதுவும் எதுவுமே சொந்தம் இல்லை நமக்கு. எல்லாத்துலேயும் சென்டிமெண்ட்டாக வாட வேண்டிய அவசியம் கிடையாது. அம்மா அப்பான்றது உனக்கு தேவையே கிடையாது. மனைவி பிள்ளைகள் உனக்கு தேவையே கிடையாது. ஏன்னா யாருமே நீ சாகும்போது உன் கூட சாகிறதுக்கு தயாராக இல்லவே இல்லை. எல்லாம் ஃபேக் உலகம், பொய்யான உலகம், வார்த்தைகளால் ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு உலகம். உன்னுடைய உலகம் அது உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல அதுக்காக ஓடு. சிம்பிள் லாஜிக். எல்லாமே வார்த்தைகளால் உன்னை டம்ப் பண்ணி உன்னை அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சென்டிமெண்ட்லான வார்த்தைகளால் உன்னை அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, ஒரு அடிப்பட்டா அம்மா அப்படின்ட்டு நீ தான் அந்த வலியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க தவிர பின்னாடி இருக்கிறவங்க அனுபவிக்கிறதே கிடையாது. அனுதாபம் தான் காட்டுவான். ஐயோ அப்படின்னுவான். ஐயோன்னு சொன்ன உடனே வலி அவனுக்கு பாதி போகுமா? இல்லை, மொத்த வலி நீ தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ கூட இருக்கிறவங்க ஒரு லெவலுக்கு தான் அவங்க கூட இருப்பாங்க. ஆனால் ஓட வேண்டியது நீ மட்டும்தான். இந்த வலியை அனுபவி வைக்கிறது நீ மட்டும்தான். அதனால் நீ ஜாகிரதையை ஓடு, உனக்காக ஓடு. உனக்காக ஒரு உலகம் இருக்குது, அதுதான் உன்னுடைய வரலாறு. புரியுதா? உழைச்சிக்கிட்டே இரு. நீ நினச்சதை கிடைக்கிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இரு. உட்காராத. நீ உட்கார்ந்தானா நீ ஒரு 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 ஹீன பிறவி. நீ உட்கார்ந்தாலே உனக்கு மட்டும் கேடு இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கேடு. எப்போ ஒருவன் தன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் ஓடாமல் இருக்கிறானோ அவன் பிறரை பற்றி ரொம்ப கவலைப்படுவான். கடைசியில் அவன் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவான். ஆனால் பிறர் முன்னேறி போயிட்டு இருப்பான், நீ அங்கே இருப்ப. நீ உனக்காக ஓடினீங்கன்னா பிறர் அங்கே இருப்பாங்க, நீ முன்னாடி போயிட்டு இருப்ப. அவங்க உங்களை பார்த்து உன்னை பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பிறரை முன்னேறி போகும்போது நீ இங்கே உட்காந்துருக்கும்போது அந்த பிறர் உன்னை வேடிக்கை பார்ப்பாங்க தவிர உன்னை கை கொடுத்து கூப்பிட மாட்டாங்க. என்ன சொல்லுவான் தெரியுமா? அவன் தலைவிதி, அவன் அப்படி இருக்கிறான், என்ன பண்ணுறது, நம்ம பாரு எப்படி முன்னேறி போயிட்டு இருக்கோம் அப்படின்வான். நீ முன்னேறி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், டேய் நேற்றுக்கு வரைக்கும் இப்படி இருந்தால் இப்போ பாரு எவ்வளோ தூரம் முன்னாடி போயிட்டான், நம்ம தப்பன்ட்டோட அர்த்தம் பற்றி யோசித்தேன், எப்படியாவது அவனை மாதிரி நாம நாளைக்கு முன்னேறினான்னு சொல்லிட்டு இவன் எனர்ஜி ஆகிடுவான். அப்போ நம்ம அடுத்தவனுக்கு ரோல் மாடலாக இருக்கணுமே தவிர அடுத்தவன் நம்ம கேலி பண்ணுறவனா இருக்கவே கூடாது. நீங்கள் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் ஆக போகிறீங்க? நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா? நீ என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்? கேள்வி இருக்கா இல்லையா? நீ நடிப்ப, நீ எந்த மாதிரி நடிப்ப? கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்ல முடியும்? நான் பிரமாதம் அழுதுவேன். அழுகைன்றது கூட பிறந்தது. அழுதா பெரிய நடிப்பா, சிரிச்சா பெரிய நடிப்பா, கோவப்பட்டா பெரிய நடிப்பா. அப்போ நடிப்புன்றது என்ன? நடிப்புக்கு சில கோட்பாடுகள் இருக்குல்ல, அதுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல. எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி சிரித்தாலோ எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி அழுதானோ மென்டல் அவன் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தான் சொல்கிறோம், உடனே பைத்தம் தான் சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஒரு கால அவதி இருக்குது, ஒரு நிலை இருக்குது, மனநிலை இருக்குது, அதுக்கான டைமிங் டியூரேஷன் இருக்குது. அதுக்குள்ளே ஒன்று நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணிக்கணும். இவ்வளோதான் டைம் இருக்குது. அந்த டயத்துக்குள்ளே ஒன்று நீ ப்ரூவ் பண்ணிக்க உனக்கு தெரியலன்னா நீ நல்ல ஆக்டர் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான். ஏன் அப்படின்னா சிஸ்டத்துக்குள்ளார அந்த டெக்னிக்கல் நாலேஜ் உனக்கு கிடைக்காதனால நீ தப்பாக போயிட்டு இருக்க. அது கேமராவுக்கு ஃபிட் ஆகாது. கேமரான்றது ஒரு 4 கோடுக்குள்ளே இருக்கிற ஒரு சட்டம். சட்டத்துக்குள்ளே நீ ஒரு ஓவியனை மாறணும்னா அது உலக புகழ் பெற்ற ஒரு சித்திரமாக நீ மாறணும். அப்படின்னா அந்த திறமைகள் உனக்குள்ளே வந்தால் தான் அந்த ஃப்ரேமுக்குள்ளே நீங்கள் தகுதியானவனாக மாறுவேன். அப்படின்னா உனக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? வெறும் தேவராட்டம், குங்ஃபு, குத்து வரிசை தெரிஞ்ச போதுமா? வாழ்க்கையில் இருக்க அனுபவங்கள், அந்த உணர்வுகளை ஒரு மேஜிக்கலாக ப்ரெசென்ட் பண்ண தெரியணும் இல்லையா?
கோபம் அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? கோபத்தில் வந்து எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. அன்பான கோபம்னு ஒன்று இருக்குல்ல, அக்கறையில் கோபம்னு ஒன்று இருக்குல்ல, வெறுப்பான கோபம் ஒன்று இருக்குல்ல, இரிட்டேஷனான கோபம் ஒன்று இருக்குல்ல. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எப்படி நீ பிரித்து அந்த பொருள் நீ காமிப்ப? அப்போ அந்த அனுபவம் வாழ்க்கையில் இருக்குல்ல, அது எப்போ எடுப்ப? இரிட்டேட் ஆகலையா? நம்ம இரிட்டேட் ஆகும்போது எப்படி பேசுவோம்? போதும்பா அப்படின்னு சொல்லுவோம். போதும்பா அப்படின்னு சொல்லுவோம். போதும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த இரிட்டேஷனுக்கும் அப்புறம் வந்து ஒரு கோபம், உண்மையான கோபத்துக்கும் அன்பான கோபத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா? இப்படி ஒவ்வொரு எமோஷனுக்கு வந்து நீங்கள் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மினிமம் வந்து ஒவ்வொரு எமோஷனுக்கு 10லேருந்து 12 இல்லைன்னா 15 வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வெரைட்டிஸ் என்ன அப்படின்றத நீங்கள் எப்படி யோசிப்ப? நீ மாடுலேஷன் பண்ண ட்ரை பண்ணவில்லை, அது தவறு. அது நீங்கள் உன்னை சுற்றி இருக்கணும்னு ஏமாற்றலாம், ஆனால் கேமராவை ஏமாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா அது சின்ன ஓட்டைக்குள்ளிருந்து உன்னை பெருசாக காமிக்குது. நீ செய்கிற ஒவ்வொரு தவறும் அந்த ஸ்க்ரீனில் காமிச்சு கொடுத்துரும். அப்படின்னா நீ கேமராவை மட்டும் ஏமாற்றவே முடியாது, ஃபைனலாக நீவே ஏமாந்துருவேன். எடிட்டர் என்ன பண்ணுவான்? டிலேட் பண்ணி தூக்கி போட்டுருவான். ஏன்னா நீ ஏமாற்ற பார்க்குற ஆடியன்ஸ்.